إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமும் ஒற்றா பெருங்கரணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ஜுமா தினத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இதே போல நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரை ஆரம்பம் செய்யும். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஏகத்துவத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஓரிரு கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் மறுமையிலே நமக்கு வெற்றியை தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல், வழிமுறை, வாழ்வியல் முறைதான் நமக்கான வழிகாட்டி என்பதையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம இந்த மக்கள் மத்தியில் அவர்கள் செய்யக்கூடிய தீமைகளை குறித்து, அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை குறித்து மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனையோ விதமான தீமைகளை குறித்து அவரிடத்தில் நாம் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்கிறோம், அதை பிரச்சாரம் செய்கிறோம். வட்டியை பற்றி, வரதட்சணையை பற்றி, அதே போல இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய எண்ணற்ற சீர்கேடுகளை பற்றி, மோசடிகளை பற்றி, அமானிதத்தை பேண வேண்டிய முறைகள் பற்றி, இப்படி சமுதாயத்தில் நாம் செய்ய வேண்டிய பேண வேண்டிய எத்தனையோ தீமைகள் குறித்து இந்த மக்கள் மத்தியில் நாம் தெருமுனை பிரச்சாரம் வாயிலாக அல்லது பெண்கள் பயான் வாயிலாக அல்லது பொதுக்கூட்டங்கள் வாயிலாக, நோட்டீஸ் மூலமாக, இப்படி எண்ணற்ற முறைகளிலே மக்களிடத்துல நாம் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எடுத்து சொல்லக்கூடிய இத்தனை தீமைகளை விட நம்முடைய மார்க்கம் கோடான கோடி பெரியதாக இந்த இறைவனுக்கு நீங்கள் இணை வைப்பதை பாவம் என்று நமக்கு பறைசாற்றுகிறது. இந்த தீமையை குறித்து நீங்கள் மிக பகிரங்கமாக, மிக கடுமையாக இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஏனைய பாவங்களை விட இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்துல மதினாவுக்கு வெளியே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய தோழரோடு அபுதர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியோடு வெளியில என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு, கொஞ்சம் காத்திருங்க, இந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலைகள், பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியில போறாங்க. தூரமாக அவங்க செல்லக்கூடிய அந்த இடத்துல இரவு நேரம், அப்படிப்பட்ட நேரத்தில் சப்தம் கடுமையாக அந்த இடத்துல கேட்குது. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அச்சப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம இடத்துல இந்த இடத்துல இருக்க சொல்லியிருக்கிறாங்களே, நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே எவ்வளவு நேரமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியும் தெரியலையே வர்ற மாதிரி, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இப்படி யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பகுதிக்கு போனாங்களோ அங்கிருந்து வேகமாக வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, அபூதரே, என்னிடத்தில் இப்போது ஜிப்ரீல் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னிடத்தில் இப்போது ஜிப்ரீல் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் மாத்த லி உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் யார் மரணிக்கிறாரோ, லி யுஷ்ரிக் பில்லாஹி வலவ் ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நிலையிலும் இணை வைக்காமல் யார் மரணிக்கிறார்களோ, தஹலுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியா, உண்மையிலேவா,
அப்படின்னு கேட்குறாங்க, ஆச்சரியமா கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, வைன் ஷரக வைன் ஜினா, அவள் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா? ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதே கேள்வியை அபூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வைக்கிறாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றீங்க, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா? வைன் ஷரக வைன் ஜினா, அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப அபூதர் அவன் சொல்றாங்க, என்னுடைய இந்த சமுதாயத்திற்கு, மதீனாவில் வாழக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு இந்த செய்தியை போய் நான் உடனே சொல்லவா? இந்த சமுதாயம், இந்த முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம், நாம் செய்த அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் மறுமையில் நம்மை தண்டிக்க போகிறான், கடுமையாக பிடிக்க போகிறான். அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை எல்லாம் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமையாலே அவன் பிடிக்கக்கூடிய அந்த பிடிக்கு நான் தப்பவே முடியாது. நான் எத்தனை நன்மைகள் செய்திருந்தாலும் இனி வேறு வழியே இல்லை, அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க போகிறான் என்று சொல்லி தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு, தங்களை தாங்கள் கவலைக்கு ஆழ்த்தி கொண்டு இந்த சமுதாயத்தில் நன்மைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த என்னுடைய தோழர்களுக்கு இதை போய் நான் சொல்லட்டுமா? நீங்க உங்களை செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தான் நாடுகளுக்கு மன்னிப்பான், இணை வைக்காமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு நாடினால் மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று இந்த செய்தியை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம், இப்ப சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துடுறாங்க. அப்ப இந்த செய்தியை எதற்காக நம்ம சொல்றோம்? நீங்க எந்த பாவத்தை வேணாலும் செய்யலாம், அல்லாஹ் எதை பத்தியும் குற்றம் பிடிக்க மாட்டான், அல்லாஹ் எதையும் கண்டுக்கிற மாட்டான், நீங்க செய்யறதை செஞ்சுக்கோங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்காம இருந்துருங்க என்று சொல்வதற்கா? அப்படி அதை விளங்கி கொள்ளலாமா? எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மார்க்கத்தில் நீங்கள் விபச்சாரம் செய்தால் இந்த மார்க்கத்தை விட மிக கடுமையான தண்டனை வழங்கிய ஒரு மார்க்கம் இது. வேற எந்த மார்க்கத்திலும் இது போன்று பார்க்க முடியாது. விபச்சாரம் செய்தால் அவன் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும், கடுமையான தண்டனை. அவன் சாகும் வரை கல்லால் அடித்து கொல்லப்படக்கூடிய கடுமையான தண்டனையை ஒருவனுக்கு இந்த மார்க்கம் வழங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட கடுமையான தண்டனையை வழங்கிவிட்டுத்தான் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகிறான். ஒருவன் திருடி விட்டால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை, இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது. அப்போ ஒருவனுடைய கை வெட்டப்பட போகிறதுன்னு சொன்னா சாதாரண விஷயமா? அது கை போனா போகுது, சின்ன விஷயம்தான், பரவாயில்ல கடந்து போயிடும்னு சொல்லுவோமா? மிக கடுமையான விஷயமாக இதை பார்த்தாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படி பெரும் பாவங்களாக நீ செய்திருந்தாலும் கூட அல்லாஹுக்கு நீ இணை வைக்காமல் இருந்தால் அல்லாஹ் நாடினால் உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு இந்த இணை வைப்பினுடைய பிரம்மாண்டம் இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்றார். விளங்குதுங்களா? நம்ம பாவத்தை செய்யறதுக்காக இல்லை, ஏனைய பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது நீ செய்து விட்டால் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய வாய்ப்பே இல்லை என்பதை பெரிதுபடுத்துவதற்காகத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசாவுடைய அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக் பிஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ வ யஃபிரு லஹு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ்வுடைய இணை வைப்புக்கு எந்த பாவத்தையும் மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிக்கிறான். இந்த உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதுக்கு கீழே ஏதாவது ஒரு சின்ன பாவங்கள் நீ செஞ்சிருக்க சொன்னா தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், மேலும் வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் லல்ல லலாலம் பஈதா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர்கள் தெளிவான வழிகாட்டில் வீழ்ந்து விட்டார்கள். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் திரும்ப சொல்றான். அப்ப இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கடுமையான ஒரு பாவம் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துறது பார்க்கிறோம். ஆனால் இப்படி அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான், வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான், நமக்கான செல்வத்தை கொடுக்கிறான், நமக்கான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். இப்படி அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சமுதாயத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் இந்த இணை வைப்புக்கு வாசலை திறந்து வைக்கக்கூடிய பல வழிகேடுகளை இன்றைக்கு பார்க்கிறோம். புதிதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கால அந்த சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு இந்த இணை வைப்பை மக்கள் மத்தியில கொண்டு செல்கிறார்கள்.
ஒரு காலத்துல பள்ளிவாசல்களில் மௌலூது ஓதுவதும் அல்லது ஹத்தம் ஃபாத்திஹாக்கள் கொண்டாடுவதும் அல்லது கபரு ஜியாரத் என்ற பெயரிலே அவர்களிடத்திலே சென்று கையேந்தக்கூடிய நிலையிலும் இன்னும் தர்காவுக்கு சென்று வழிபடக்கூடிய நிலையிலும் இப்படி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது என்று நினைத்தால் இன்னைக்கு எப்படி தெரியுமா செய்யறாங்க? நாகூர் தர்கா ஷெரீஃபிலே இன்றைக்கு கொடியேற்றுகிறார்கள், ஊர்வலம் செய்கிறார்கள். தலைப்பு செய்தி பேப்பர்ல, பத்திரிகை செய்தி. எவ்வளவு பிரமாண்டம் பாருங்க, ரொம்ப விமர்சனமா கொண்டாடப்படுது இல்ல, மக்கள் மத்தியெல்லாம் பேசப்படுது இல்ல, சாதாரண விஷயம் இல்லையே என்று சொல்லி அதை நவீனப்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல விஷயத்தை போன்று கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். யூடியூப்புகள்ல அல்லது வாட்ஸ்அப்புகள்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள்ல அல்லது அது போன்ற ரீல்ஸுகள்ல இதை செய்திகள் எல்லாம் முக்கியத்துவப்படுத்தி இன்றைக்கு கூத்தாநல்லூர் என்ற பகுதியிலே இன்னைக்கு மொய்தீன் ஆண்டவருக்காக கொடியேற்றக்கூடிய காட்சி. அப்படியே ஓதுறா தர்கா ஷெரீஃப், அவுலியாவே, தாரிகாவே, தரிகாவே, ஆதமே, அவர்களே, இவர்களே என்று சொல்லி அப்படியே ஓதி அப்படியே மெய் மறந்து அப்படி ஓதுற மாதிரி எல்லாம் ஆமீன் ஆமீன். இதையெல்லாம் இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்திலே இதையெல்லாம் உருப்படுத்தி இவர்கள்லாம் இறைநேசர்கள். இந்த இறைநேசர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் மார்க்கத்திற்கான வழிகாட்டி. இந்த அவுலியாக்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தினுடைய முக்கிய பங்காற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகிகள் என்பது போன்று ஒரு தோரணையை மக்கள் மத்தியில் காட்டக்கூடிய வகையிலே இது போன்ற செய்திகளை கொண்டு வருவதை பார்க்கிறோம். இப்ப இந்த வாசல்கள் இன்றைக்கும் ஏன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய அளவிற்கு நாம் ஒழித்து விட்டோம் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதை அவர்கள் இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க, கொண்டு சென்று அதை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இன்னும் சில இடங்களிலே இந்த அவுலியாக்களை பற்றி பாடல் வரிகளில் பாடி அவர்கள் துதி பாடல்கள் எல்லாம் செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மெட்டுகளிலே நல்ல நல்ல பாடல் வரிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதுல உட்கார்ந்து அவர்களை பற்றிய புகழ் மாலையை பாடுகிறார் என்று சொன்னால், அதையும் இன்றைக்கு இளைய சமுதாயம் எப்படி பாடுறாங்க பத்தியா? இது இஸ்லாமிய கீதம். அன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கீதம் வேற, நாகூர் அனிஃபா பாடுனா அது அன்னைக்கு இஸ்லாமிய கீதம். இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பாட்டை எடுத்து அதை ராகத்துல பாடினா இது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இளைஞர்களுக்கு அல்லது நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு அது இஸ்லாமிய கீதம். இப்படி என்ன செய்யறாங்க, இந்த பாடல்களை எல்லாம் தன்னுடைய ரிங்டோனாக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த செய்திகளை, செயல்பாடுகளை இப்படி சமுதாயம் செய்து கொண்டிருக்கு சொன்னால், இந்த அவுலியாக்கள் என்ற இந்த வாசல் வழியாக, இறைநேசல் என்ற வழியாக இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி இது நுழைகிறது? வருவதற்கான காரணம் என்ன? இந்த இறைநேசர்கள் தான் மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டியா? அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக அல்லாஹ்வினால், அல்லாஹ்வுடைய தூதரினால் பரிந்துரை செய்யப்பட்டவர்களா? அப்ப இறைநேசர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா இதை சொல்லும் பொழுது நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க இறைநேசர்களை இவர்கள் பேசினால திட்டுவாங்க, இறைநேசர்கள்ட்ட கையேந்த கூடாதா? இறைநேசர்கள்ட்ட துவா கேட்க கூடாதா? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய மாட்டாங்களா என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள். நாம் தெளிவாக சொல்லுகிறோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகவே இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தோழர் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தன்னுடைய இறை நேசரை போன்று அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறானே, என்னுடைய தோழர் என்று தெளிவாக டிக்ளேர் பண்றானே, அந்த நபியாக இருந்தாலும் சரி இப்ராஹிம் அவர்களிடத்தில் கூட நீங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது. இந்த மார்க்கம் அப்படித்தான் சொல்லுகிறது. மறுமை நாளிலே சில நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருவார்கள், பல தூதர்களிடத்தில் நபிமார்களிடத்தில் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய நிலைமை என்ன, நபிமார்களுடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் கொடுக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லுகிறான். இவருடைய பாவம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் சொல்றான். அப்படி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய மறுமை வாழ்க்கை என்ன, மரணத்திற்கு பிறகு, மௌத்துக்கு அப்புறம் சொர்க்கத்திற்கு எனக்கு கொடுக்க போறதுக்கு இடைப்பட்ட இந்த இன்பிட்வீன் காலத்துல என்னுடைய நிலை என்ன? 50,000 வருடங்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிலை நிற்க போகிறோமே, அந்த நாளிலே என்னுடைய நிலை என்ன என்பது எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்ன என்பது எதுவுமே தெரியாது. இறை நேசர்னா என்ன, அவுலியானா என்ன? இறை நேசர்னு சொல்றாங்க. இறை நேசர்னா அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொல்றாங்க. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை எப்படி நினைக்கிறான்னு சொல்ல முடியுமா?
என்னுடைய மனைவியினுடைய உள்ளத்தில் என்ன சிந்திக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, எதை விரும்புறாங்கிறத கூட ஒருவனால் புரிந்து கொள்ள முடியலையே. என்னுடைய நண்பன் என்ன விரும்புகிறான் என்பதை என்னால் சொல்ல முடியாது. ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டன் எதை விரும்புகிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எதை நேசிக்கிறான் என்பதை நாம் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? விளங்க முடியுமா? உணர்ந்து கொள்ள முடியுமா? மறுமை நாளிலே ஒவ்வொரு நபிமார்கள் அவுலியாக்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த மறுமை நாளிலே நபிமார்களிடத்திலே சில நபித்தோழர்கள் வர்றாங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வர்றாங்க. ஆதமே, நீங்கள் தான் இறைவன் தன்னுடைய கரத்தால் உங்களை படைச்சிருக்கிறான், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நீங்கள் தான் தந்தையாக இருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க என்று சொல்லி பாவிகள் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் செய்த குற்றத்திற்காக, பாவத்திற்காக, இந்த உலகத்தில் செய்த அந்த பாவத்திற்காக அல்லாஹ் மறுமை நாளிலே, இந்த நாளிலே என்ன செய்ய போகிறான் எனக்கு தெரியல. அல்லாஹ் இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட கடும் கோபத்தில் இருந்ததில்லை, இதற்கு பின் இருக்க போதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கோபத்தில் இருக்கிறான், ஏன் நிலைமை என்னன்னு தெரியலையே. ஆதம் நபி சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொரு நபிமார்களும் போறாங்க, ஒவ்வொரு நபிமார்களும் கையை விரிக்கிறாங்க. நபிமார்களுக்கே தங்களுடைய நிலை என்ன, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா இல்லையா, நம்மளை விட்டுருவானா அல்லது ஏதாவது கடுமையா பிடிச்சிருவானா, என்ன செய்ய போறான்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்களாக இவர்கள் நம்மிடத்தில் பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? அவ்வளவு அவுலியாக்கள் சொல்ல முடியுமா? குடும்பம் இல்லை, எந்த பிள்ளை குட்டிகளும் இல்லை, பள்ளிவாசலே கதின்னு கிடக்குறான், 5 வேளை தொழுகிறான், ஒரு தலையில ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு தசமணியை உருட்டிக்கிட்டு பள்ளிவாசல்ல 5 வேளை தொழுதுட்டா மட்டும் அவன் இறைநேசர் ஆயிடுவானா? இவர்கள் இறைநேசர் என்று பிரதிப்பவர்களுடைய அந்த உருவங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய அந்த வரலாற்றுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் கேளிக்கைக்குரிய ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த சமுதாயம் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறது. தலைமுடி பரட்டையா இருக்கிறான், தலை சீவாதவன், குளிக்காதவன், உடல்ல ஒரு ஆடை தூய்மை இல்லாதவன், இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் கொண்டு வந்து அவுலியான்னு நிட்டுறாங்க. இவர்கள் எல்லாம் இறை நேசர்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹுடைய இன்னொரு பெயர் குத்தூஸ். குத்தூஸ் என்று சொன்னால் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ், பரிசுத்தத்தில் மேன்மையானவன் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழுகிறோம். அப்படி பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய அல்லாஹ்வை குறித்து அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே ஒரு தூய்மையே இல்லைங்கிறான். அவனை பார்த்து அவுலியாங்கிறான். அல்லாஹ் அவனை நேசிப்பானா? அல்லாஹ் அவனை விரும்புவானா? குரங்கு செத்து போச்சுன்னா அவுலியா, அணில் செத்து போச்சுன்னா அவுலியா, யானை செத்து போனா அவுலியா, அதுக்கெல்லாம் ஒரு தர்கா கட்டி வச்சிருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் மறுமையிலே சொர்க்க நரகம் இருக்குதா? எப்படிப்பட்ட நிலையில இந்த சமுதாயத்துல இவர்கள் வைத்திருக்கிறாங்கிறத பாருங்க. யாரை இறை நேசர்களாக பிரதிபலிக்க வேண்டும் என்பதை விளங்காதவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒருவரை பற்றி இறை நேசர் என்று சொல்லணும்னு சொன்னா அதை அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கணும். இன்னாரை நான் நேசிக்கிறேன், இவரை நான் நேசிக்கிறேன், இந்த நாகூர்ல பிறந்த ஒரு மனிதர் இந்த ஊர்ல பிறப்பாரு, இவர் இந்த காலத்துல வாழ்வாரு, இந்த காலத்துல மரணிப்பார், அவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லியிருந்தா நாம நேசிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நாம நேசிக்கலாம். யாரை குறித்து நாம் நேசிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தெளிவுபடுத்தி ஒரு மனிதரை பற்றி சொல்லியிருந்தான்னு சொன்னா அல்லாஹ் அவர் நேசிக்கிறான் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இப்படி யாரை பற்றி எந்த தெளிவும் இல்லை என்ற நேரத்தில் ஒருவர் பற்றி நாம் தெளிவு இறைநேசர் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? யார் இறைநேசர்கள் என்பதை நாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்மளால ஒருத்தர் திட்டவட்டமா சொல்லக்கூடிய அருகதை நமக்கு இல்லை. அதை நம்ம அடிப்படையில் விளங்குறோம். யாரையும் இறைநேசர்கள் என்பது நமக்கு மறுமையில் தான் தெரியும். இந்த உலகத்தில் நாம் அதை நாம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, அதை நாம் திட்டவட்டமாக அறிவிக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப
இந்த மாதிரி இறைநேசர்கள் என்ற போர்வையில இவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் எப்படி தெரியுமா? சில மனிதர்களை குறித்து புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டத்தில் இவர்களை மார்க்கத்தின் அத்தாரிட்டி, மார்க்கத்திற்கான ஒரு அங்கீகாரம், இவர்கள் தான் மார்க்கத்தில் செய்த தியாகங்கள் எல்லாம் என்று வெளிப்படுத்துவது போன்ற தோற்றங்களை ஏற்படுத்துறாங்களே. அவருடைய வரலாறை சொல்லும் பொழுது செய்திகளை பார்க்கிறோம். அப்துல் காதர் ஜீலானியும் அல்லாஹும் மஹ்ஷர் மைதானத்துல கௌசர் என்ற ஒரு நீர் தடாகத்தை ஒட்டி என்ன செய்றாங்க? கை பிடித்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. முஹைதீன் மௌலூதுல எழுதியிருக்கக்கூடிய வாசகங்கள், ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால், ரபியுல் ஆகிர் மாதம் வந்து விட்டால் சுப்ஹான மௌலூதும் முஹைதீன் மௌலூதும் ஓதப்படுகிறது. அந்த ஓதப்படக்கூடிய முஹைதீன் மௌலூதுல எழுதியிருக்கக்கூடிய வாசகம், அல்லாஹுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அப்துல் காதர் ஜீலானி மஹ்ஷர் மைதானத்தில் நடந்து போறாங்க. நாளைக்கு நடக்க போறதை முன்கூட்டியே நீங்க சொல்றாங்க. நடந்து போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அந்த நீர்த்தடாகத்துல வழுக்கி விழுந்துட்டான். அப்ப கவுதுல் ஆலம் அவர்கள், யாரு? இந்த முஹைதீன் ஆண்டவர்கள், அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தன்னுடைய கரத்தால் அவர் கையை பிடிச்சு அப்படி தூக்குனாங்க. அதனால் அவருடைய பெயர் தஸ்தகீர், கரம் பிடித்தவர். எப்படிங்க தஸ்தகீர்னு சொன்னா? கரம் பிடித்தவர். அல்லாஹ்வுடைய வழுக்கி விழுந்துட்டான் இல்லையா, அல்லாஹ் காப்பாற்றணும் இல்லையா? யாருங்க? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நாம இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் இருக்கிறது. அல்லாஹ்வை கைப்பிடிச்சு தூக்குனார். யாரை உயர்த்துவதற்காக யாரை நீங்க தாழ்த்துறீங்க? எப்படி இணை வைப்பு இந்த சமுதாயத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கும் அதை கண்டு காணாமல் நாம் சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மறுமையில பதில் சொல்ல வேண்டாமா? இப்ப இந்த சமுதாயத்தை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா? அப்ப இந்த செய்திகளை, ஏழைய பாவங்களை விட இந்த பாவத்தை நீ செய்தால் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்ற இந்த செய்தி இந்த சமுதாயத்திற்கு நீ எடுத்து சொல்ல வேண்டாமா? உணர்த்த வேண்டாமா? இந்த கட்டளை பொறுப்பு நமக்கு இருக்கு. இதே போல ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு இவர்கள் போறாங்கன்னு சொன்னா, இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு வானவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு பிள்ளையுடைய உயிரை கைப்பற்றிட்டு அவர் போறார். பிள்ளையோட உயிரை கைப்பற்றிட்டு போயிட்டாருன்னு சொன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வேதனை தாங்க முடியல. என் பச்சை குழந்தை, என்னுடைய புள்ள பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? நேரா முஹைதீன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. என்னுடைய உயிரை வந்து இஸ்ராயேல் கைப்பற்றிட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட இருந்து எப்படியாவது என் பிள்ளையை மீட்டு கொடுங்க. அவர் ஒரு கூடையில அள்ளி போட்டுட்டு அவர் போறாராம். எப்படி? ஏதோ ஸ்கூல் பஸ்ல பிள்ளைய ஏத்திட்டு போற மாதிரி இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி போய் கேட்கறதுக்கு போறாங்க. அப்படியா? உயிரை கைப்பற்றி விட்டால் திரும்ப மீண்டு வராது என்ற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிந்தனை கூட இல்லாத இந்த அவுலியாக்களை பற்றி பேசக்கூடிய இந்த மார்க்க அறிஞர்கள் தான் இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. மார்க்கம் என்று சொல்லி, அவுலியாக்கள் என்று சொல்லி, இறை நேசர்கள் என்று சொல்லி இவரை பிரதிபலிக்கக்கூடிய அந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் இப்படி இருக்கு பாருங்க. மார்க்கத்தினுடைய முழுமையான போதனையை முழுமையாக அறியாதவர்கள் எப்படி பேசுவார்களோ அது போன்ற செய்திகளை பேசுகிறார்கள். உயிரை மீட்டு கொடுக்கணுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், எவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ அது அல்லாஹ்வுடைய கரத்தில் சென்று விட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான். எப்படி சொல்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அந்த வசனத்துல சொல்றான், இந்த உயிர்களை கைப்பற்றுவது என்பது நம்முடைய பொறுப்புல இருக்கிறது. சூரத்துல் அன்ஆம்ல 61வது வசனத்தை சொல்றான், அவனே தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன், உங்களுக்கு பாதுகாவலர்களை அவனே அனுப்புகிறான். நம்ம தான்ப்பா பாதுகாக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றான், எனவே உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது நமது தூதர்கள் அவரை கைப்பற்றுகிறார்கள். என்னுடைய தூதர்கள் என்ன செய்வாங்க? அந்த மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றி விடுவாங்க. கைப்பற்றி விட்டால் அப்பணியில் அவர்கள் குறை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றாங்க? அவங்க லூஸ்ல விட்டுட்டு வந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்களா? என்னிடத்துல என்னுடைய சீடர் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை, பரிந்துரையை வச்சுட்டாங்க. என்னுடைய பரிந்துரைக்காக, என்னுடைய இந்த மாதிரி சீடருக்காக இந்த இறை நேசத்தை, இறை நேசர்கள் என்று நினைத்து என்னிடத்துல கேட்டுட்டாங்க. அதனால நான் என்ன செய்யறேன்? ஒரு கையை தூக்கி போடுறேன். தூக்கி போடுறாரு. அந்த கூடையில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அன்னைக்கு என்ன செய்யறான்? உயிர் தெளிந்துருதான். செய்திகளை போடுறாங்க, இதை வாசிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்திற்கு, அல்லாஹ்வுடைய செய்திக்கு மாற்றாக, அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறைக்கு மாற்றாக இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய கரம்
லேசானது போன்று சொல்றாங்களே, அல்லாஹ் உயிரை கைப்பற்றிட்டா அது குறை வைக்க மாட்டான்னு சொல்றானே, அல்லாஹ் குறை வைத்து விட்டான், அல்லாஹ் உயிரை விட்டுட்டான், அல்லாஹ் சரியில்லை, அல்லாஹுடைய நிலையிலே பலவீனம் இருக்கிறது என்ற நிலையில சொல்றாங்களே, அல்லாஹுக்கு எப்படிப்பட்ட இணை வைப்பை இவர்கள் போதிக்கிறாங்க, கற்பிக்கிறாங்கிறத பாக்குறோமா இல்லையா? இப்படிப்பட்ட இழிநிலையை இறை நேசர்கள் என்ற பெயரால் இந்த சமுதாயத்திற்கு கடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி இறை நேசர்கள் என்ற பெயரால் மார்க்கத்தின் முரணான காரியங்களை எல்லாம் இந்த சமுதாயத்தில் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை இன்னைக்கு பல ஊடகங்கள்ல பார்க்கிறோம். முஹைதீன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல், அதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த அவுலியாக்களை எல்லாம் இப்படி மக்கள் மத்தியில நம்ம கொண்டு போகிறோங்கிற பேர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல் வரிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மெட்டு எடுத்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பப்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. புது புது லேட்டஸ்ட் பாட்டு, அடுத்த படம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல என்ன பாட்டு எடுக்கிறது. பட் இதான் ஆளுங்களுக்கு என்ன வேலை? குரானை படிச்சு மனநம் செஞ்சு மக்களுக்கு போய் போதனை செய்யணும், அது இல்லை. அதை கடந்து இன்னைக்கு அடுத்த படம் புதுசா லேட்டஸ்டா என்ன பாட்டு ரிலீஸ் ஆகுது, ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன பாட்டு ரிலீஸ் ஆகுது, அடுத்து இளையராஜாக்கு என்ன பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுல என்ன பாட்டு மெட்டு எடுக்கலாம், அதுல எந்த பாட்டை பாடலாம், அவர்களுக்குள்ள போட்டி. சபையில உட்கார்ந்து பாடல் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த படுக்கறை காட்சியினுடைய பாடல் வரிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கூட என்ன செய்யறாங்க, இப்படி பாடுறாங்க, மக்கள் மத்தியில கொண்டு போறாங்கன்னு சொன்னா இது மார்க்கம் என்று நினைத்து கொண்டு மக்கள் மத்தியில செய்யறாங்களே, அவருடைய மார்க்க சிந்தனை எப்படி சொல்றது? அப்ப நாம் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய நம்ம ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இறை நேசர்களை முடிவு செய்வது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மரணிச்சிடுறாங்க. ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த தோழர் ஹிஜ்ரத் செஞ்சுட்டா அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டதாக சொல்லுகிறான். முன் பின் அல்ல, அவருடைய செய்த அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த உஸ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவருடைய கல்லறையில், அவருடைய அந்த மண்ணறையில போய் உம்முல் ஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழி அங்க போய் நின்று என்ன சொல்றாங்க, அவங்க புலம்புறாங்க, சொல்றாங்க, அவங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறாங்க. எப்படி சொல்றாங்க? உஸ்மானே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான். உம்முல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான். அப்பொழுது அங்கே நபிகள் நாயகம் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க, உம்முல் ஆலாவே, இப்ப நீங்க அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான்னு சொன்னீங்களே, யாரு உங்களுக்கு அதை சொன்னா? உங்களுக்கு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று எப்படி தெரியும்? அல்லாஹ்வோட தூர் கேட்கிறாங்க. இன்னைக்கு நாம போய் மார்க்க அறிஞர்கள்ட்ட மார்க்கம்னு சொல்லி இதெல்லாம் சொல்றீங்களேங்க, என்னங்க ஆதாரம் அப்படின்னு போய் கேட்டானே, எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்டுருவீங்களா? ஆதாரத்தை சொல்லித்தான் மார்க்கத்தை சொல்லணுமா என்று சொல்லி இன்றைக்கு பேசக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மிக ஒரு அழகான ஒரு சம்மட்டி அடி கொடுக்குறாங்க. எப்படி? மார்க்கம்னு சொன்ன முதல் ஆதாரத்தை காட்டு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான்னு சொன்னீல்ல, ஆதாரம் என்ன? யார் சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மிடத்தில் வாழ்ந்த மனிதரில் ஒரு நல்ல மனிதராக இவரை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தல, வேற யாரை கண்ணியப்படுத்த போறான்? நல்ல மனுஷர் உலகத்துல வாழ்ந்து எவ்வளவு அன்பான் மக்கள் மத்தியில நல்லபடியா பேசுறாரு, நல்லா இருக்கியா, சோகமா, இப்படி எல்லா விஷயமும் கலந்து கொண்டு நல்ல கெட்டதுல பங்கெடுத்து எல்லா விஷயங்களும் நம்மோடு உயிர் நீத்த ஒரு மனிதராக இவர் இருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? அல்ல இவரை போய் கண்ணியப்படுத்தா வேற என்ன, இதை விட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தோழி சொன்ன நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளிலே என்னுடைய நிலை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. என்னுடைய நிலை என்ன எனக்கு தெரியாது. அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து நீ இந்த மார்க்கத்தை சொன்னியா, அதை குறை வச்சியா, இந்த சமுதாயத்துக்கு கரெக்டா போய் சேர்த்துச்சா இல்லையா என்று மக்கள் மத்தியில் வச்சு என்ற கேள்வி கேட்கும்போது என் நிலை நடுங்குமே. நான் பதில் சொல்லும் போது அல்லாஹ்விடத்தில் நடுக்கம் இருக்குமே. என்னுடைய சூழ்நிலை என்ன என்பதை எனக்கு தெரியலையே. அல்லாஹ் அதுல என்னை கண்டித்து விட்டார் என்று சொன்னால், மக்கள் மத்தியில் வச்சு ஒரு சின்னதா ஒரு குறைய பேசிட்டான்னு சொன்னா அது எனக்கு கலந்து இருக்குமே, அது கூட எனக்கு தெரியலையே. என்னைய கண்ணியப்படுத்துவான்னு கூட தெரியலையே. எப்படி இவர்களை கண்ணியப்படுத்துவான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம ஒண்ணு விளங்கி கொள்ளக்கூடிய என்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்த மனிதர்களை கூட நம்மளால் அவுலியாக்கள் என்று சொல்ல முடியாது.
அப்படி சொன்னா இன்றைக்கு வாழ்ந்த மனிதனுடைய நிலை என்ன என்பதை நாம் மறுமையில் தான் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் தீர்மானிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் கரீம் அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தற்பொழுது சில நாட்களாக நம்முடைய பகுதியிலும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதிகமான மழை பரவலாக பெய்து கொண்டிருப்பதை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்படி மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மார்க்கம் நமக்கு பொதுவாக போதித்த செய்தி, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அதை ஒரு காலம் நீங்க தவறிடாதீங்க. அது குறித்த நேரத்தில் நீங்க கண்டிப்பா தொழுதே ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு திட்டவட்டமா சொல்கிறான். இப்படி அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த தொழுகை பற்றிய இந்த வலியுறுத்திய இந்த மார்க்கத்தில் மறுமை நாளிலே தொழுகையை பற்றித்தான் முதல் விசாரணையே இருக்கும் என்று சொல்லி வலியுறுத்திய இந்த மார்க்கத்தில் எவ்வளவு கடுமையான மழை பெய்தாலும் பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொழுதே ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை. உயிரே போனாலும் சரி, உன்னுடைய மலையில் நனைந்தாலும் சரி, சேறு சகதியில் நின்றாலும் சரி, கடுமையான ஜுரத்தில் நீ ஆழ்ந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதே ஆக வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் நம்மை கடுமைப்படுத்தவில்லை. எப்படி சொல்லுது? இந்த மார்க்கம் லேசான அத்தீன் நசீஹா, இந்த மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடக்கூடியது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு லேசானதாக ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படி நமக்கு சொல்றாங்க? இது போன்ற காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மழை பெய்தால் அந்த மழையினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று சொன்னால், நீங்க அவங்களை சிரமப்படுத்தாதீங்க, அவர்களுடைய அந்த தொழுகையை கூட நீங்கள் லேசாக்குங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது. எப்படி? நீங்க அந்த நேரத்திலே மழை பெய்யக்கூடிய நேரத்திலே அல்லது மழை பெய்து சகதிகளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் அதை சிரமப்பட்டு அவர்கள் வரக்கூடிய நிலை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பள்ளிவாசல் அறிவிப்பு செய்யுங்கள். என்ன அறிவிப்பு செய்யுங்க? சல்லூஃபி புயூத்திக்கும், உங்களுடைய இருப்பிடங்களிலே நீங்க இருக்கக்கூடிய இடத்திலே நீங்க தொழுது கொள்ளுங்கள். சல்லூஃபி ரிஹாலிக்கும், அல்லது ஏதோ ஒரு வாசகம், அல்லது இந்த வாசகமோ அல்லது அந்த வாசகமோ, ரெண்டுமே அல்லாஹ்வுடைய ஒரு சொன்னதாக புகாரியினுடைய 6666வது செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கும். அப்ப நீங்கள் பள்ளிவாசல் கூட நீங்க அறிவிப்பு செய்து உங்களுடைய வீட்டில் தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லி தொழுவறதுக்கு வாங்கன்னு மழை இல்லாத நேரத்தில் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்களேங்க. மழை நேரத்தில் கூப்பிட்டு என்னங்க நம்ம தனியா வேற சொல்லணுமா என்ற நிலை இருக்குது. ஆனால் மார்க்கம் நமக்கு வழிகாட்டிய அடிப்படையை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய சுன்னத் என்ற பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நடைமுறை. அந்த நடைமுறையை நாம் நம்முடைய செயல்பாட்டில் கொண்டு வரணும். மக்களுக்கு லேசானது அழகான முறையில் நம்ம இலகுவாக்கணும். அப்படி இலகுவாக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவன் அந்த தொழுகை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மறுமை நாளிலே மிக கடுமையாக கண்டிப்பான் என்பதை அவன் உணர வேண்டும். லேசாக அந்த தொழுகை நம்ம இங்கே கூட தொழுதுருவோமே என்ற அடிப்படையில் அவன் தொழுகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும் என்று சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட இந்த நடைமுறையை நாம் இந்த காலகட்டத்திலே மழை போன்ற ஒரு கடுமையான நேரத்திலே நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இரண்டாம் முறை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.